பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு முட்டையை திருடிய பூனை. ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் சில பறவைகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஒரு பறவை, என்ன எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? இறை தேட போகலாமா? ஐயோ, நீ வெறும் முட்டை போட்டிருக்கியே, இதை பாதுகாக்கணுமே, பத்திரமா இருக்குமா என்னன்னு தெரியல, யாராவது எடுத்துட போகிறாங்க. சரி, ஆனால் இறை தேட போகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு பறவை, ஆமாம், இறை தேட போயே ஆகணும், அப்புறம் இறை இல்லாமல் போயிடும் நமக்கு, என்ன பண்ணுறது? சரி, எப்படியாவது முட்டையை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது முட்டை போட்ட பறவை இருக்கு இல்லையா, அது சொல்லுது, ஆமாம், எனக்கு என்னோடய முட்டையை விட்டுட்டு வரவே பயமாக இருக்குது, யாராவது எடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, பசிக்குதே, இறை தேட போயே ஆகணும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் காட்டுக்குள்ளே இறை தேட போகிறாங்க. அப்போது அந்த முட்டை போட்ட பறவை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பயந்துட்டுருக்கு. என்னோடய முட்டையை யாராவது எடுத்துட போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு பறவை, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, யாராவது எடுத்தாங்கன்னா நம்ம காட்டில் தான் சிங்கராஜா இருக்காங்களே, அவங்க கிட்ட சொல்லுவோம், அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பறவை கூட, ஆமாம் ஆமாம், நம்ம காட்டில் சிங்கராஜா இருக்கனால கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு இருக்கும், நீ ஒன்றும் பயப்பட அவசியமே இல்லை, நீ ஒன்றும் பயந்துக்காத, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டு இறை தேட போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பறவை பயந்த மாதிரி ஒரு பூனை வந்து, அடடா, பறவைகள்லாம் காணோம், சரி நம்ம இந்த முட்டையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த முட்டையை எடுக்குது. அடடா, 3 முட்டை தான் இருக்குது, பரவாயில்ல, நமக்கு இதுவே பத்தாது, எடுத்துக்கிட்டு போயிடுவோம், அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு இறைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே புதுசாக வந்த ஒரு பூனை அது அழகாக அந்த முட்டையை எப்போதும் எடுத்துகிட்டு போய் நல்லா குடித்து சாப்பிட்டு நல்லா மகிழ்வாக இருக்குது. இது தெரியாத அந்த பறவைங்க ஏற்கனவே பயத்தில் இருக்குதுங்க. இப்போது வந்து பார்த்தா என்ன பண்ணுங்கன்னு தெரியல. இந்த பூனை அது பாட்டுக்கு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போது அந்த பறவைகள் திரும்பி வந்து பார்த்தா கூட்டில் முட்டையே இல்லை. இதை பார்த்தோன்னையும் அந்த முட்டை போட்ட பறவை ரொம்ப கவலையாயிடுது. என்னடா இது, நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு, முட்டையை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பறவை, கவலைப்படாத, நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம சிங்கராஜா இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லுவோம், அவர் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இன்னொரு பறவையும், சரி சரி வாங்க, நம்ம சிங்கராஜாவை போய் பார்த்துட்டு நம்மளோட முட்டையை காணோம், எங்களை கண்டுபிடிச்சி கொடுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு போய் கேட்டு வரும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 3 பறவைங்களும் சிங்கராஜாவை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. அப்போது சிங்கராஜா, என்ன 3 பேர் ஒன்றா வந்திருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பதட்டமாக கேட்டுட்ருக்கிறாரு. அதுக்கு அந்த பறவை, ஆமாம் ராஜா, இவங்க முட்டை போட்டாங்க, அந்த முட்டையை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி நடக்கிறது, எங்களுக்கு பயமாக இருக்குது, எப்பயுமே முட்டை பாதுகாப்பாக இருக்கும், இந்த வாட்டி தான் இப்படி ஆயிடுச்சு, ஆனால் இவ பயந்த மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. உடனே அந்த முட்டை போட்ட பறவை, ஆமாம் ராஜா, இதுவரை இப்படி நடந்தது கிடையாது, இதுதான் முதன்முறை, நான் பயந்துட்டே இருந்தேன், என்னவோ தெரியல, ஆனால் அதுபடியே நடந்துருச்சு அப்படின்னு அந்த முட்டை போட்ட பறவை ரொம்ப பரிதாபமாக சொல்லுது. அப்புறம் இன்னொரு பறவையும், ஆமாம் ராஜா, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, ஏன்னா இது போல் தொடர்ச்சியாக நடந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அப்போது சிங்கராஜா, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், நம்ம காட்டில் இப்படி நடக்குதா, இதுவரை இப்படி நடந்ததே இல்லை, யாராவது வெளியிலேருந்து வந்து தான் இதை எடுத்துருக்கணும், சரி நீங்கள் பயப்படாதீங்க, நான் குரங்கு தளபதியை கூப்பிட்றேன், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவி செய்யும், என்ன புரியுதா, நீங்கள் பயப்படாமல் தைரியமாக போங்க, நீங்கள் நாளைக்கும் வழக்கம் போல் இறை தேட போங்க, அதுக்காக சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா, நீங்கள் கவலைப்படாமல் பயப்படாமல் இருங்க, கண்டிப்பாக உங்கள் முட்டைகளை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சிங்கராஜா உறுதி கூறுறாரு. அதை தொடர்ந்து அந்த 3 பறவைங்களும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அப்போது மறுதடவையும் அந்த பூனை வந்து பார்க்குது. ஓஹோ, இன்றைக்கும் அந்த பறவைங்க இல்லை, முட்டையை எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கு. அப்போது அந்த குரங்கு தளபதி இருக்கு இல்லையா, அது அழகாக மரத்து மேலே உட்காந்து பார்த்துட்ருக்கு. கரெக்டாக பூனை முட்டை எடுக்கிற நேரம் பார்த்து அது மரத்துலேருந்து கீழே குதிச்சு, நீ தான் முட்டைகளை எடுக்கிறியா, உன்னைய கண்காணிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் இந்த மரத்தில் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், உனக்கு எவ்வளோ தைரியம், பறவைகளோட முட்டையை எடுக்கிறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா,
அறிவில்லையா அப்படின்னு குரங்கு நல்லா திட்டுது. நீ போய் பறவைகளோட முட்டையை எடுத்து சாப்பிட்ற, அதுங்க எவ்வளோ கஷ்டப்படுதுங்க தெரியுமா இறை தேடி, நீ அடுத்தவங்களோட இறையை இப்படி வந்து எடுக்கிறியே அப்படின்னு ரொம்ப திட்டுது. அப்போது பூனை, ஐயோ என்னையை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் இப்போ தான் முதல் தடவையாக இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லுது. அதே நேரம் அந்த முட்டை போட்ட பறவை ஒரு சந்தேகத்தில் திரும்ப வந்து பார்க்குது. அப்போது குரங்கு தளபதி, வா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்தோ உன்னோட முட்டையை எடுத்தது இந்த பூனை தான், இதுதான் திருடிக்கிட்டு இருந்துச்சு, நீ சிங்கராஜா கிட்ட கொண்டு போய் இதை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனேயும் அந்த பூனை, ஐயோ சிங்கராஜாட்டையெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பூனை பாவமாக கேட்குது. அப்போது அந்த குருவி, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, சரி நீ செஞ்ச தப்பை உணர்ந்துட்டியே அதுவே போதும், ஆனால் இனிமேல் இது போல் நீ பண்ணக்கூடாது, பண்ணினா கண்டிப்பாக நாங்கள் சிங்கராஜா கிட்ட உன்னை கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம், அப்புறம் அவர் கடுமையான தண்டனை கொடுத்துருவார், இது போல் எப்பயுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு குரங்கு கிட்ட சொல்லுது. சரி இதை மன்னிச்சு விட்டுறலாம், நீங்களே போய் சிங்கராஜா கிட்ட சொல்லிடுங்க, பார்க்க பரிதாபமாக இருக்குது அப்படின்னு அந்த பறவை அப்படியே அதை மன்னிச்சு விட்டுருது. அப்போது குரங்கு தளபதி, அப்படியா, உனக்கு எவ்வளோ நல்ல உள்ளம், சரி உன்னோட முட்டைகளை எடுத்ததுக்கும் நீ அதை மன்னிச்சு விட்டுற, நல்ல குணமாக இருக்கிற, ஆனால் இந்த பூனை பாரு அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் எப்படி முட்டையை திருடி இருக்கு அப்படின்னு குரங்கு தளபதி சொல்லுது. அப்போது பூனை தான் செஞ்ச தப்பை உணர்ந்து, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, இனிமேல் இது போல் நான் பண்ண மாட்டேன், நான் இப்போ தான் முதல் தடவையாக திருடினேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது குரங்கு தளபதி, முதல் தடவையோ இரண்டாவது தடவையோ திருட்டு செய்வது தப்பு தான் அப்படின்னு குரங்கு தளபதி எச்சரித்து, இனிமேல் இது போல் பண்ணக்கூடாது, இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணேன்னா உன்னை கண்டிப்பாக சிங்கராஜா கிட்ட பிடிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிது. அப்புறம் அந்த மற்ற 2 பறவைகளும் வந்து, பரவாயில்லையே உன்னோட முட்டை இன்னைக்கு அப்படியே இருக்குது, என்ன ஆச்சரியம், நல்ல வேலை எதுவும் எடுக்காமல் இருக்கே அப்படின்னு அந்த 2 பறவைகளும் வந்து பேசிக்கிட்டு இருக்குதுங்க. உடனேயும் அந்த முட்டை போட்ட பறவை சொல்லுது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த குரங்கு தளபதி தான், அதுதான் வந்து இந்த முட்டையை யார் திருடுறான் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தது அப்படின்னு அந்த முட்டை போட்ட பறவை நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த இன்னொரு பறவையும், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது அந்த முட்டை போட்ட பறவை சொல்லிகிட்ருக்கு, இனிமேல் நமக்கு எந்த பயமும் இல்லை, குரங்கு தளபதி எல்லாத்தையும் பார்த்து அழகாக கண்டுபிடிச்சிருச்சு, நம்ம இனிமேல் இங்கே பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நிம்மதியாக ஆகுறாங்க. அதுக்கு பிறகு அந்த குரங்கு தளபதி போய் சிங்கராஜா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்காக போகுது. அப்போது சிங்கராஜா, வா குரங்கு தளபதியே, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்ன திருடனை பிடிச்சிட்டியா, யார் அது, யார் இந்த வேலையை செஞ்சது, நம்ம காட்டில் இது போல் நடக்காதே அப்படின்னு கேட்டுட்ருக்கிறார். அப்போது குரங்கு தளபதி நடந்ததெல்லாம் சொல்லுது. இந்த காட்டுக்கு வந்தது புதுசாக ஒரு பூனை வந்துச்சு, அதுதான் எடுத்துக்கிட்டு இருந்தது, நான் பார்த்து கையும் களவுமாக பிடிச்சிட்டேன், அப்புறம் உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கலான்னு தான் நினச்சேன், அந்த நேரம் அந்த பறவை வந்து வேண்டான்னு சொல்லிருச்சு. அப்போது சிங்கராஜா கேட்குறாரு, அப்படியா, பறவை வேணான்னு சொல்லிருச்சா, அதுதானே என்கிட்ட வந்து புகார் அளிச்சது, அப்புறம் எதுக்கு வேணான்னு சொன்னிச்சு, அதுக்கு எவ்வளோ இலகுன மனசு அப்படின்னு சிங்கராஜா சொல்லிகிட்ருக்கு. குரங்கு தளபதி, ஆமாம் சிங்கராஜா, அதுக்கு ரொம்ப இலகுன மனசு தான், அது மன்னிச்சு விட சொல்லிருச்சு, மறுதடவை இது மாதிரி செஞ்சால் உங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்குது, நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குரங்கு பேசி முடிக்குது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.